வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் சார்பில் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா இன்றைக்கு மத்திய அரசு சார்பில் மக்களவை மாநிலங்களவை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி மத்திய அரசால் சட்டமாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் தாம்பரம் சண்முகம் சாலையில் வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஜமாத் சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தாம்பரம் வட்டார முஸ்லிம் ஜமாத்தினர் மற்றும் கூட்டணி கட்சிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தாம்பரம் செய்தியாளர் எஸ். பிரபு. உரிமை கேட்கும் ஆர்ப்பாட்டம், பாதுகாப்போம் பாதுகாப்போம், எல்லா புகழும் இறைவனுக்கே, இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கே. ஓர வஞ்சனை செய்யாதே, வக்பு திருத்த சட்டத்தால் வாழ் உரிமையை பறிக்காதே. வக்பு திருத்த சட்டமா, வாரிசு திட்டமா, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை தோண்டி புதைக்காதே. வன்மையாக கண்டிக்கின்றோம். மோடி அரசே, திரும்ப பெறு. வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு. அபகரிக்காதே. இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களும் தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் சார்பாக ஒன்றிய பாஜக அரசு நேற்று தினம் கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி இந்த ஜமாத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் M.K. நாகூர்கனி அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மார்க்க அறிஞர்களும் ஜமாத் நிர்வாகிகளும் ஐக்கிய ஜமாத் சுத்து வட்டார ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகளும் பங்கெடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். இந்த நாட்டினுடைய அனைத்து எதிர்க்கட்சிகளும் 200 மணி நேரத்துக்கு மேலாக இந்த வகுப்பு திருத்த சட்டம் மூலியமாக இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருக்கின்றது, கொல்லப்புறமாக அவருடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு இந்த ஒன்றிய அரசு முயல்கிறது, ஆகிய அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்று குரல் கொடுத்தும் RSS உடைய அஜெண்டாவாக இருக்கக்கூடிய மோகன் பகவத்துடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். மக்களவையிலும் மாநிலங்களையும் இந்திய மக்கள் ஒருங்கிணைந்து இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை முறியடிப்பார்கள். எப்படி விவசாய திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒன்று திரண்டு இரவு பகல் பாராமல் விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைத்தார்களோ, அதே போலதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் அனைத்து இந்திய மக்களும் ஒன்றிணைந்து, மதச்சார்பற்ற மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து, ஆண்களும் பெண்களும் சாதி பாராமல் மதம் பெறாமல் ஒன்று திரண்டு இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுவார்கள். போராட்டத்தில் இறுதி வெற்றி இந்திய மக்களுக்கு தான் கிடைக்கும். RSS உடைய மோகன் பகவத்துக்கோ ஒன்றிய பாஜக அரசுக்கோ இந்த வெற்றி கிடைக்காது, தோல்விதான் கிடைக்கும் என்று ஐக்கிய ஜமாத் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டம் ஏற்றிட்ட பிறகு இது போன்ற எந்த ஒரு பாதிப்பும் வராது, எதிர்கட்சியில பொய்யான பரப்புரை பரப்பாகன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய பாஜக அரசில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக மந்திரியாக இருக்கக்கூடியவர்கள் RSS உடைய ஆதரவு இருந்தால் தான் அவர்கள் மத்திய மந்திரியாக ஆக்கப்படுவார்கள். பிரதமர் தன்னுடைய பிரதமர் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்திய மக்கள் வாக்களித்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர்கள் பதவியேற்று, ஆனால் இவர் மண்டியிடுவது, அவர்கள் கெஞ்சி கேட்பது எங்கே என்று சொன்னால்
RSS உடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய நாக்பூரை தான் கேட்கின்றார்கள். இவர்கள் பொய்யை தவிர நாட்டு மக்களுக்கு எந்த விதமான செய்தியும் சொல்ல மாட்டார்கள். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே தான் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுடைய பிரச்சனையை கூடிய சீக்கிரமாக நான் முடிப்பேன், இல்லை என்று சொன்னால் என்னை நடுரோட்டில் வச்சு சவுக்கால் அடிங்கள் என்று சொன்னவர் தான் பிரதமர் அவர்கள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவேன், வேலைவாய்ப்பு தரவில்லை என்று சொன்னால் எனக்கு எந்த தண்டனையாலும் வழங்கு என்று சொன்னவர் தான் மோடி அவர்கள். ஆனால் இந்தியாவில் மாட்டின் பெயரால் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். ஆனால் உலகத்துக்கு ஏற்றுமதியில் 3வது நாடாக இருக்கக்கூடியது இந்தியாவை தான் இருந்து கொண்டிருக்கின்றது, மாடை அறுத்து பலியிடுவதற்காக. ஆகையால் இவருடைய பொய் செய்திகளை நாட்டு மக்கள் இனியும் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதே போல தமிழகத்துல அதிகமான வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு இருக்கு. அதே போல இப்போ திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வக்பு சொத்து விஷயமா ஒரு முன்னாள் ஒரு எஸ்ஐயும் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மத்திய அரசு இது பாதிக்கிற ஒரு சட்டம் எடுத்துட்டு வரும்போது அது எப்படி ஒரு மனிதன் உடம்பிலே நோய் வைப்பட்டால் அந்த நோயை சரி செய்யணுமே தவிர அந்த மனிதனே நம்மளுக்கு தேவையில்லை என்று தூக்கி போடக்கூடாது. அதே போலதான் ஒரு நாடுன்னு இருந்தால் வகுப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், கொலைகள் நடப்பது சமமாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்துக்கே கொள்ளடிக்கிற சம்பவமாக இந்த வகுப்பு திருத்த சட்டம் வந்திருக்கிறது. நீங்களும் நாங்களும் இந்திய மக்களாக வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக களமாடுவோம்.